கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நேர்த்தியானவைகளையும் சிறப்பானவைகளையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை ஒழுங்கு செய்து அதற்காய் திட்டம் பண்ணி நல்ல பதிலுக்காய் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நேர்த்தியான இடங்களில் சிறப்பான பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று. நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து அவைகளை உங்களுக்கு பெற்றுத்தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தான். 7 வருடம் பெரிய பஞ்சம் வரும் என்று முன்கூட்டியே அறிந்திருந்தமையினால் தானியத்தை சேர்த்து வைத்திருந்தான். தேசங்கள் அனைத்திலும் உள்ள மக்கள் எகிப்திலே தானியம் விற்கப்படுகின்றது என்று கேள்விப்பட்டு தானியம் பெறுவதற்கு வந்தார்கள். அவர்களில் கானான் தேசத்திலிருந்தும் தன் சகோதரர்களும் வந்தனர். அவர்களுக்கு தானியத்தை கொடுத்து அனுப்பியதோடு திருப்தியாய் ராஜ மரியாதைகளுடன் அவர்களை அவர்களின் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். யோசேப்பின் சகோதரர்கள் நினைத்து சென்ற காரியமோ பஞ்சத்திற்கு தானியங்களை பெறுவதற்கு. ஆனால் அங்கு அவர்களுக்கு காத்திருந்த பெரிய ஆச்சரியம், அவர்களின் சாக்குகளில் கர்த்தர் பணத்தை புதையலாக கட்டளையிட்டார். இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து செல்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதில் கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்தும் ஒளிப்பிடங்களில் உள்ள புதையல்களை, மறைத்து வைக்கப்பட்ட உங்களின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களின் கைகளில் அவைகளை புதையலாக கிடைக்கும்படி பெற்றுத் தருகின்றார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கு எவற்றுக்காக காத்திருக்கிறீர்களோ, அது ஒருவேளை சரீர சுகமாக, நல்ல பதிலை எதிர்பார்த்து இருக்கின்ற வேலைக்காக, விசா காரியங்கள், குடும்ப சமாதானம், பணக்காரியங்கள், அதிகாரிகளின் ஒப்புதல்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவற்றில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நல்ல பதிலை காணும்படி கேட்கும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மையானவைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், என்னிடம் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். என் பாரத்தை எங்கே இறக்கி வைப்பேன் என்று கலங்கி தவிக்க வேண்டாம். என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி அழைக்கின்றார். நிச்சயமாகவே அவரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அவர் ஏற்கனவே நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுதான்.
வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாக அறிவார். அதை நீக்கவும் வல்லவராய் இருக்கின்றார். இயேசுவிடம் வாருங்கள், உள்ளம் உருகி அழைக்கின்றார். உங்கள் காயங்களுக்கு கட்டுப்போட்டு கரத்தாய் உங்களை விசாரித்து அன்போடு தழுவிக்கொள்ள ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் விசாரிக்கிற விதமாக அல்ல, கர்த்தர் விசாரிப்பார் என்றால் எப்படியாக இருக்கும் என்றால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் அங்கே நிறைவாகும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு இப்படியாக அந்த நாட்களில் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால் அவருடைய சமூகத்திலே அவர் மேலே உங்களுடைய பாரங்களை எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாரங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக உபத்திரவங்கள், இப்படியான சூழ்நிலையிலே நாங்கள் இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே வேளையிலே பாருங்கள், இந்த நெருக்கங்கள் உபத்திரவத்தில் மத்தியிலே அடுத்தபடி நாங்கள் என்ன செய்வோம், எப்படியாக வாழ்வோம், எப்படியாக செயல்படுவோம் என்று சிலர் தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் அழித்து கொள்ளுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, பாருங்கள், சில வேளைகளிலே சில நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள், யார் எங்களை விடுவிப்பார்கள் என்ற நோக்கத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சில வேளைகளிலே முடித்து கொள்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களிலே அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் அவர் மேலே உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்மை விசாரிக்கிறதற்கு ஒரு தகப்பனானவர் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் விசாரிக்கிறது அல்ல, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை விசாரிக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்கள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, மனுஷன் இந்த நாட்களிலே நம்முடைய நெருக்கத்தின் துன்பங்கள் மத்தியிலே நம்மை விசாரிக்கிறவன் என்ன செய்வான், மற்றவரிடத்திலே போய் இவருடைய குறை இப்படியாக இருக்கிறது, இவருடைய செயல்பாடுகள் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நம்மை ஏளனம் செய்கிறவர்களா இந்த நாட்களில் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற வேளையிலே அவர் அந்த என்ன இடத்திலே எந்த குறைகள் இந்த நாட்களில் நமக்கு இருக்கிறதோ அந்த குறைகளை அவருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நிறைவேற்றும்படியாக தேவன் அந்த கிருபையை நமக்கு அளிப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை விசாரிக்கிறதற்கு இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனோடு இருக்கிறார் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நாங்கள் அறிந்து கொள்வோமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் அப்படி விசாரிக்கப்படுகிற வேளையிலே இந்த நாட்களிலே தேவனுக்கு இந்த நாட்களை நன்றி சொல்லி இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே காரியங்களை இந்த நாட்களை வைப்போமாக இருந்தால் அங்கே தேவன் எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக செய்து இந்த நாட்களிலே நமக்கு தர தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கங்களாக இருந்தாலும், என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும், நிந்தைகளாக இருந்தாலும், உபத்திரவங்களாக இருந்தாலும் அவருடைய பாத தண்டையில் இந்த நாட்களை கொண்டு வாருங்கள். அவர்தான் உங்களை சரியாக விசாரித்து அந்த காரியத்திற்கு ஏற்ற பதிலை இந்த நாட்களில் தர வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வாருங்கள். அவருடைய சமூகத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த நாட்களில் எடுத்து வாருங்கள். மனுஷனிடத்திலே அல்ல, ஆண்டவரிடத்திலே அந்த விண்ணப்பங்களை நீங்கள் கொண்டு வருவீர்களாக இருந்தால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பத்தையும்
ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வருவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. அதனாலே அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நெருக்கங்கள் துன்பங்களை மனுஷனிடத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அங்கே அறைகளை பூட்டி தேவனுடைய பாத தண்டையில் இருந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களா என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஒரு விடுதலையை செய்து வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோமே. ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு விடுதலை சமாதானம் வரும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை கேட்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தையும் ஒரு சமாதானத்தையும் கட்டளையிடும் ஐயா. இயேசுவின் நாமத்திலே ஆமென், ஆமென், ஆமென்.